அறம் தமிழ், இது உங்களின் குரல். இனி தொடர்ந்து எதிரொலிக்கும். கண்ணதாசன் எனக்கு தெரிய 3 பாடல்களில் தான் அவரே நேரில் தோன்றி அவர் பாடுவது போல காட்சி அமைந்திருக்கிறது. 3மே அற்புதமாக வெற்றிகரமான பாடல்களாக அமைந்துவிட்டன. ஒன்று இரத்த திலகத்தில் அவர் பாடுவது தான் கோப்பையிலே ஒரு குடியிருப்பு, அதை வைத்துக்கொண்டு செய்யாத விமர்சனங்கள் கிடையாது. அதை பற்றி அவர் கிஞ்சித்தும் கவலைப்பட்டதும் கிடையாது. அந்த கோப்பையிலே ஒரு குடியிருப்பு அவரே தோன்றி பாடுவார். அதே போல் கருப்பு பணம், நான் அப்பொழுது பியூசி படிக்கிறேன். நான் பள்ளி பருவம் தொட்டே கண்ணதாசனோடு கரைந்து போனவன். பியூசி படிக்கிறேன். இப்பொழுது உள்ள காகிதம் இல்லத்த கலைக்கல்லூரி தான் அப்பொழுது நான் படித்த அரசினர் ஆண்கள் கல்லூரி. அதற்கு நேர் எதிரே தான் குளோப் தியேட்டர். அந்த குளோப் தியேட்டர் பிறகு அலங்கார் தியேட்டர் ஆகி இப்பொழுது காணாமல் போய்விட்டது. இந்த குளோப் தியேட்டரில் முதல் காட்சி கருப்பு பணம் அங்கு தான் ரிலீஸ் ஆகிறது. அந்த முதல் காட்சிக்கு கல்லூரிக்கு மட்டம் போட்டுவிட்டு முதலிலேயே போய் வரிசையில் நின்று ₹1.66 அதுதான் உயர்ந்த டிக்கெட். அதை வாங்கி கொண்டு உள்ளே போய் உட்கார்ந்த போது ஏதோ சொர்க்கத்தில் இடம் பிடித்து விட்டது போல ஒரு சுகம். அதில் கண்ணதாசன் பாடுவார். அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தால் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்று 3 பாடல் அவர் நேரடியாக பாடி. இந்த பாடலை பாருங்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். திருக்குறள் மாதிரியே இல்லை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. இருட்டில் இருந்து கொண்டு விளக்கணைப்பார், இருட்டில் இருந்து கொண்டு விளக்கணைப்பார், சிலர் கிணற்றில் இருந்தபடி உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், இந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார். வார்த்தைகளை பாருங்க, என்னவா சொல்லியிருக்கான். பாலென அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் கூழென துடிப்போர்க்கு சோறிடுவோம், தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம். வார்த்தையை பாருங்க. அதுதான் கண்ணதாசன். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா, நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா, நல் நேர்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா என்று பேசியவன் கண்ணதாசன். எவ்வளவு வீரியத்தோடு வார்த்தைகள் வந்து விழுகின்றன என்றுதான் பார்க்க வேண்டும். இதில் கவிதையை பாருங்கள். இதேதான் இந்த சமத்துவத்தை, இந்த சமதர்மத்தை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பதைத்தான் கவிதையில் சொல்கிறான். சொல்லி சொல்லி பாருங்கள், என்ன சுகவது. நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே, நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சமநீதிக்கு போர்ப்படை சேர்ப்போம், இங்கு பஞ்சை பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம், நெஞ்சின் பாரத்தை வேருடன் சாய்ப்போம். ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி, எங்கள் நாட்டு பொருள் அந்த வீட்டு பொருள் என்று ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி, அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி, இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டிடுவோம் படை கூட்டி, விழி காட்டிடுவோம் கனல் ஊட்டி. ஆலை அரசுகள் சோலை மிராசுகள் பாலில் மிதந்தது போதும், அதை காலில் மிதித்திடவாரும். இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழு கலைவதை பாரும், அவர் கூட்டத்தை ஓரணி சேரும். தாயகத்தில் பொங்கும் வாழ்க்கை வளத்துக்கு தர்மகர்த்தாக்களை போலே உள்ள மர்ம மனிதர்களாலே தீயும் வயிறுகள் சேர்ந்தெழுவோம், இங்கே தீயின் கிளைகளைப் போலே அந்த தீயவர் மாளிகை மேலே. பாடல் எப்படி போகிறது பாருங்கள்.
மூடிய கைகளை மேல் உயர்த்து, உந்தன் மூச்சில் கனல் விட்டு காட்டு, உந்தன் பேச்சில் புரட்சியை ஊட்டு, பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டை தகர்த்திடும் கூட்டு, அதை நாட்டட்டும் நாட்டிலேன் பாட்டு. என்ன பாடு! பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமிக்குடையவர்கள் சாக, உயர் காதல் கலை கல்வி செல்வங்கள் யாவும் காரியக்காரர்கள் ஆள, நாம் கண்டதுதான் கதை நீள. பாடல் முழுவதையும், அந்த கவிதையை முழுவதையும் படித்து படித்து அதில் தான் கண்ணதாசனை பார்க்க வேண்டும். அந்த கண்ணதாசனுடைய லட்சிய பார்வை கடைசி வரை மாறி இருக்கிறதா என்றால் இல்லை. சினிமா பாடல்களில் இதை அவர் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார், பல பேர் கேட்டிருக்க மாட்டீர்கள். இப்பொழுது கூட நான் அதில் பார்த்தேன், அது படமே தேய்ந்து கிடக்கிறது. அந்த படத்தின் பெயர் ஆனந்தி. குமுதத்தில் அந்த காலத்தில் வரக்கூடிய சினிமா விமர்சனங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனந்தி படம் ஒரே நாளில் ஓடிவிட்டது. SSR விஜயகுமாரி நடித்தது. ஆனால் எல்லா பாடலும் அற்புதமாக இருக்கும். இந்த ஆனந்தி படத்தை விமர்சனம் போட்டுருக்கான். அதில் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு முன்னால் SSRம் விஜயகுமாரியும் பாடுவது போல ஒரு காட்சி. அந்த நீர்வீழ்ச்சியை போட்டுட்டு ஆனந்தி விமர்சனம், அவ்வளவுதான். அது எழுந்தே நிற்கலை, அது விழுந்துடுச்சு. அப்படி குமுதத்தில் போட்டிருப்பான். ஆனால் அந்த படத்தில் ஒரு என்ன பாட்டு அது! இப்போ நான் சொன்னேன்ல, நெஞ்சை நிமித்துங்கள் தோழர்களே, சொர்க்கத்தில் இருந்து நரகம் வரை நான் சொல்லாமல் தெரியும் வாழ்க்கை முறை, வர்க்கத்தில் 2 வாழும் வரை இந்த மண்ணில் ஏது நல்ல நீதிமுறை. மெட்டுக்குள்ள போய் உட்காருவதற்காக போட்ட பதங்கள் யாவை? ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு சிந்தித்து சிந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக பதங்களை சேர்த்து சேர்த்து எழுதிய பாடல் இல்லை அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் போடுகிற மெட்டு என்கிற சிறைக்கு கட்டுப்பட்டு அதற்குள்ளே வைக்கக்கூடிய வார்த்தைகள். சொர்க்கத்தில் இருந்து நரகம் வரை இங்கு சொல்லாமல் புரியும் வாழ்க்கை முறை, வர்க்கத்தில் 2 வாழும் வரை இந்த மண்ணில் ஏது நல்ல நீதிமுறை. வானை தழுவும் மாளிகையில் உங்கள் வாழ்வும் வசதியும் விளையாட, வானை தழுவும் மாளிகையில் உங்கள் வாழ்வும் வசதியும் விளையாட, பாலும் பழமும் உணவாக உங்கள் பார்வை ஒவ்வொன்றும் பணமாக. கோடீஸ்வரனுடைய பார்வை ஒவ்வொன்றும் பணமாக இருக்கும். வானை தழுவும் மாளிகையில் உங்கள் வாழ்வும் வசதியும் விளையாட, பாலும் பழமும் உணவாக உங்கள் பார்வை ஒவ்வொன்றும் பணமாக. அதுக்கு அடுத்ததுதான் நீங்க பார்க்கணும். பூனை உறங்கும் அடுப்பினில் எங்கள் பாவையர் விழிகள் நீரோட. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். கோடி கோடி ஆடைகளில் உங்கள் கொஞ்சம் இளமை மெருகேற, கோடி கோடி ஆடைகளில் உங்கள் கொஞ்சம் இளமை மெருகேறும். ஆனால் மாற்றி உடுக்கும் ஆடையின்றி எங்கள் மேனி வெளியாகும். அது ஒரு உலகம், இது ஒரு உலகம். இந்த 2 உலகமும் எப்பொழுது மாறும்? வர்க்கம் 2 இருக்கும் வரை மாறாது. இருவேறு வர்க்கங்களை ஒரு சாதாரண திரைப்பட பாடலில் முழுமையாக காட்டியிருக்கிற அந்த பாடலை நீங்கள் பார்க்க வேண்டும். பரவலாக எல்லா மேடைகளிலும் எல்லாரும் சொல்வதுதான். இந்த துலாபாரம் படத்தில், நான் இப்பொழுது சொல்லாமலே சொல்ல முடியும் உங்களால், வறுமையையும் செழுமையையும் அந்த முரண்பட்ட இருவேறுபட்ட நிலையை எடுத்து காட்டுகிற பாடல். எவ்வளவு தெளிவாக இருக்கீங்க பாருங்க. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி.
கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலயங்கள் ஆடுது சோரின்றி, இங்கு இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி. மாணிக்க தேருக்கு மையிட்டு பொட்டிட்டு மகராஜன் செல்வங்கள் விளையாடும். ஒரு பக்கம் கண்ணாடி வளையலும் காகித பூக்களும் கண்ணே உன் மேனியில் நிழலாடும், இல்லாத உள்ளங்கள் உறவாகும். எப்படி ரெண்டு வேறுபட்ட நிலையை ஒரு பாடலில் கொண்டு வந்து நிறுத்துவது? இதெல்லாம் சாதாரண ஆற்றல் அல்ல. இந்த முரண்பட்ட சூழலை வெளிப்படுத்துவதில் கண்ணதாசனுக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்கள் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்த ஒரு பாடல், மிக அழகான பாடல் அது. ஒரு பெண் ஆணை மயக்குவதற்கு பாடுகிறாள். இது மாலை நேரத்து மயக்கம், பூ மாலை போல் உடல் மணக்கும், இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும். அவ இவனிடம் சொன்னான். அவன் சொல்றான், இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம். பனியும் நிலவும் பொழியும் நேரம் மடியில் சாய்ந்தால் என்ன, பசும் பாலை போல மேனி எங்கும் பழகி பார்த்தால் என்ன. அவ சொல்றா, உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, தினம் ஓடி ஆடி ஓயும் முன்னே உண்மை அறிந்தால் என்ன. உறவுக்கு மேலே சுகம் கிடையாது, அணைக்கவோ தயக்கம் என்ன. அவ கேட்கிறா, இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன. அவ விடல, முனிவன் மயங்கும் மோக வாசல் இந்த பூமி தானே, இதை மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதை தானே. பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரே, இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞான தேரே. அவளுக்கு எரிச்சல் வந்துருச்சு. இல்லறம் கேட்டால் துறவரம் பேசும் இதயமே மாறிவிடு. இவன் சொல்றான், இது வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னை நீ மாற்றிவிடு. என்ன பாட்டியா? இதையெல்லாம் படிச்சு படிச்சு இதையெல்லாம் பாட்டை கேட்டு கேட்டு இப்படியே வாழ்ந்து அப்படியே செத்து போயிடலாம். என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார், மணியன் சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னாரு. ஏன்யா எப்படியா கண்டுபிடிச்சிங்கன்னு. சார் நீங்கள் தான் அப்பப்போ ஒரு சினிமா பாட்டை அணுவாக ரசித்து அந்த பாட்டிலேயே லைச்சின் அப்படியே மயங்கிற பொழுது அந்த இதயத்துக்குள்ள பாரமே இருக்காது சார்ன்னு. இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா இந்த ரகசியத்தை சொல்கிறேன். அப்பப்போ யூடியூப்பை பாருங்க, நல்ல பாட்டை பாருங்க, கேளுங்க, பாருங்க. ஆச்சா, இப்போ இது சமத்துவம் சார்ந்து சொல்வதுன்னா சொல்லினே போகலாம். பெண்கள், நான் 12 சப்ஜெக்ட் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ தான் 2வது சப்ஜெக்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ராமலிங்கம், பெண்களை கண்ணதாசன் நேசித்த மாதிரி எந்த கவிஞனும் நேசிக்கலையா? அவனை காமுகன் என்று தவறாக சித்தரிப்பவர்கள், அவன் காமம் சொட்ட சொட்ட பாட்டு எழுதியவன் என்றெல்லாம் பிதற்றுபவர்கள் யோசிக்க வேண்டும். பெண்களை அவனை போல் பூஜித்தவன் எவனும் இல்லை, அவனை போல் போற்றியவன் எவனுமே இல்லை. ராணி சம்யுக்தா ஒன்று படம். நான் ஏன் இதெல்லாம் படத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், அப்பொழுதாவது பார்த்து தொலைப்பீங்கன்ற நம்பிக்கை. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவனுக்கு வேற வேலையே கிடையாது போல இருக்க. ஆமாம், நான் ரிட்டையர்டு பர்சன்யா, நான் ஓய்வில் உட்கார்ந்து இருக்கேன். அதனால் நான் பார்த்து பார்த்து பொழுதை எப்படி இது பொழுது போக்குவதா என்ன, இல்லை பொழுதை ஆக்குவது. புரியுதுங்களா? ராணி சம்யுக்தா படத்தில்
பத்மினி பாடுவது அப்படியே ஒரு இளவரசின்னா அவள் பத்மினி மாதிரி இருந்தால் தான் இளவரசி. அதில் பாருங்க நீங்க போய், சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா? என்ன மாதிரி கேள்வி! ஜமுனா ராணி எத்தனையோ பாடல்களை பாடி இருக்கலாம், இதற்கு இணையாக ஜமுனா ராணி ஒரு பாட்டையும் பாடல. எனக்கு ஜமுனா ராணி பாடியதிலே அற்புதமான பாட்டு கேட்டால் இந்த ஒன்று முதல்ல சொல்வேன். அதற்கு அடுத்து பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்று பாசமலரில் பாடியது ஈடு என இல்லாதது. அதில் இந்த சித்திரத்தில் பெண் எழுதிய போய் கேட்டு பாருங்க. வெறுமனே சுசீலா ஜானகி சுசீலா ஜானகி எல்லாரையும் சரின்னு சொல்லி இருக்காதீங்க. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா? ஓவியத்தில் ஒரு பெண்ணை எழுதுவதற்காக தூரிகை எடுக்கிற நீ, அவளுடைய அழகு முழுவதையும் வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு முயன்று முயன்று வண்ணங்களின் மூலமாக நீ 1000 முயற்சிகளுக்கு இடையே ஒரு அழகிய பெண்ணை காட்டுவதற்கு முனைகிறாய். அவள் இமை இப்படி இருக்க வேண்டும், அவள் விழி இப்படி இருக்க வேண்டும், அவள் உதடு இப்படி இருக்க வேண்டும், அவளுடைய கண்ண கபோலங்கள் இப்படி காட்சி தர வேண்டும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து தீட்டுகிறாயே மகனே. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா? காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர் தான் உன் வழியோ? லைலா மஜ்னு படிச்சா ஆஹா, அம்பிகாபதி அமராவதியை பற்றி கேட்டா ஆஹா, சலீம் அனார்கலியை பற்றி படிச்சா ஆஹா. காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும், நீங்க கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர் தான் உன் விதியோ? அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் மனிதர்களே, ஆனால் இவை அனைத்துமே என்ன? வெறும் தேனில் இட்டு நிரப்பிய தாள. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன் தானோ? ஏட்டில் மட்டும்தான் தேன். இந்த பாட்டை முழுவதுமாக நீங்க பாருங்க போய் யூடியூப்ல அந்த பாடலை நீங்கள் அந்த ஜமுனா ராணியின் குரலில் அதை நீங்க அற்புதமான பாடல். பல முறை நான் திரும்ப திரும்ப அதை போட்டு போட்டு மறுபடியும் மறுபடியும் பார்ப்பேன் அந்த பாட்டை. அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியதுதான். நான் ஒரு குழந்தை உறங்கினால் அது எழுப்பக்கூடாது என்பதற்கான கவிதையை இதுவரைக்கும் ஒரு 10,000 முறை சொல்லி எனக்கே சலிப்பு வந்திருக்கும். ராமலிங்கமும் ஒரு 10,000 முறை நிச்சயமாக சொல்லியிருப்பார் அதை, அவனை எழுப்பாதீர்னு. ஆனால் பெண்ணுக்காக எப்படி பாடியிருக்காங்க கண்ணதாசன். சித்தி படம் பார்த்தீங்களா? சித்தி படத்தில் பெண்ணுக்காக கண்ணதாசன் எழுதியதை வரி வரியாக யோசிங்க. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம், இப்போது விட்டு விட்டால் என்னறிய கண்மணியே எப்போதும் தூக்கமில்லை. கண்ணுறங்கு கண்ணுறங்கு, இப்ப விட்டா எப்பவும் தூக்கம் கிடையாது. அதனால கண்ணுறங்கு கண்ணுறங்கு. 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல், நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல். 2 வயது வந்தால் 7 மொழிகளிலும் போராடச் சொல்லுமடி. மாறும், பிறகு வயசாகி போகுது, பருவம் வந்துடுது, மாறும் கன்னி மனம் மாறும், கண்ணன் முகம் தேடும். மாறும் கன்னி மனம் மாறும், கண்ணன் முகம் தேடும். தான் நினைத்த காதலனை தேடி வரும் போது தந்தை அதை தடுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது? அப்படியே கொண்டு போய் கடைசி வரைக்கும் அந்த படிப்படியாக ஒரு பெண்ணுடைய கண்ணுறக்கம் இல்லை என்பதை
மாலையிட்ட கணவன் வந்து சேலை தொடும்போது கண்ணுறக்கம் ஏது? 2 திங்களிலும் பிள்ளை பெற்ற போதும் அன்னை என்று ஆன பின்பும் கண்ணுறக்கம் ஏது? பிறகு எப்பதான் கண்ணுறக்கம்? கண்மயங்கி கை நடுங்கி காலம் வந்து தேடும், காணாத தூக்கமெல்லாம் தானாக சேரும். பெண்ணை பற்றி எழுதும்போது எப்படியெல்லாம் எழுதியிருக்காண்ட சொல்ல சொல்ல ஏராளமாக சொல்லலாம். நீங்கள் வள்ளுவனே விலை மகளிரை பற்றி எவ்வளவு கேவலமாக எழுதுறார் திருக்குறள்ல. அதில் அழகு பார்க்கணும். அறத்துப்பாலில் பிறனில் விழையாமையை வைத்திருப்பார் வள்ளுவர். பொருட்பாலில் தான் வரைவின் மகளிரை வைக்கிறார். ஏன் அறத்துப்பாலில் பிறனில் விழையாமை, பொருட்பாலில் வரைவின் மகளிர்? நீங்கள் பிறன்மனை நயப்பதன் மூலம் எல்லா பாவங்களையும் நீங்கள் சுமக்கிறீர்கள், நீங்கள் வீழ்கிறீர்கள், நீங்கள் பாழ்படுகிறீர்கள். அது தனி மனித வீழ்ச்சி. ஆனால் விலை மகளிர் என்று ஒரு சாரார் இருந்து அந்த விலை மகளிர் மூலமாக ஒழுக்கம் கெடுமானால் அது சமுதாய ஒழுக்கம் முழுவதையும் சார்ந்தது. எனவே சமுதாய அறம் குறித்து பேசுகிற வள்ளுவன் வரைவில் மகளிரை அறத்துப்பாலில் இல்லை, பொருட்பாலில் வைக்கிறான். பிறனில் விழையாமை தனிநபர் சார்ந்ததை அறத்துப்பாலில் வைக்கிறான். பொருட்பெண்டிர் பொய்மை மயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று என்று கடுமையாக பேசுகிறான். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் திருக்குறளில் படித்தால் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளில் விலைமகளிரை ஏசுகிறான் வள்ளுவன். ஆனால் அந்த விலைமகளிர் மீதும் எவ்வளவு பாசம் கொண்டு பேசியவன் கண்ணதாசன் தெரியுமா? காமராஜன் தான் ஒரு அதிர்ச்சி அலையை இந்த சமூகத்தில் கருப்பு மலர் மூலமாக ஒற்றை வரியில் உருவாக்கினான். நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. ஒரு வரிதான். ஏன் நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம்? 4 சுவர்களுக்குள் யாரும் அறியாத நிலையில் ஒருவன் முன்னால் நாங்கள் நிர்வாணமாக நின்றால்தான் சமூக வெளிகளில் நாங்கள் பலர் பார்க்க நடக்கும் பொழுது ஆடை உடுத்தி செல்ல முடியும். நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. கண்ணதாசன் உரைநடையில் அப்படி போகிற போக்கில் ஒரு இடத்தை சொல்லுவான், இவர்கள் பொருளாதாரம் தந்த பொது குழந்தைகள். குழந்தையா? விலை மகளிர் மீது என்ன மாதிரியான பாசம் அவனுக்கு! இவர்கள் பொருளாதாரம் தந்த பொது குழந்தைகள். இந்த விலை மகளிரை பற்றி வருகிற பொழுதெல்லாம் எனக்கு ஜே.கே. ஜெயகாந்தனுடைய கோபம் தான் என் கண் முன்னாலே வரும். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் தாய் பத்திரிகையில் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். எனவே அந்த நண்பர் ஜெயகாந்தனை போய் அடிக்கடி பார்ப்பவர். அப்படி ஒரு முறை போய் பார்த்தார். கையில் தாய் பத்திரிகை வைத்திருந்தார். அந்த பத்திரிகை கொஞ்சம் கொடு என்று ஜே.கே. கேட்டார். அவர் கொடுத்தார். அந்த பத்திரிகையில் அந்த புகழ்பெற்ற எழுத்தாளருடைய கதை தொடங்குகிறது. அப்படி பார்த்தார் ஜெயகாந்தன். ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள். அதை பார்த்த அடுத்த கணமே தூக்கி கொண்டு வந்தவன் முகத்தில் வீசி எறிந்தார். என்னடா எழுதினான் அவன்? ஒரு ஊரில் எப்படியடா ஒரு வேசி இருக்க முடியும்? வேசி என்பவள் சுயம்புவா? வேசி தானாக உருவெடுத்தவளா? இவன் எப்படி எழுதியிருக்க வேண்டும்? ஒரு ஊரில் பல ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த ஆண் மக்கள் தங்கள் தினவுகளை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண்ணை வேசியாக்கினார்கள் என்றல்லவா அவன் எழுத வேண்டும். எப்படியடா ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தால் என்று தொடங்கலாம்? வேசி என்ன சுயம்புவா என்று கேட்டார். நண்பர்களே, புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நீங்கள் அன்பையும் கருணையையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு படைப்பாளிக்கான இலக்கணம். அந்த பார்வையில் பார்த்தவன் தான் ஜெயகாந்தனும் பார்த்தான், கண்ணதாசனும் பார்த்தார், இப்படி எல்லாரும் பார்த்தார்கள். இப்போ எல்லாம் நான் நிறைவாக வந்து விடுகிறேன், ஏனென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். வேணும்னா முத்தையா இப்படி செய்யலாம், தொடர் சொற்பொழிவு வைக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம், பாடலாக பேசிக்கொண்டிருக்கலாம். இப்போது
கண்ணதாசனுடைய பாடு பொருள்களை கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக பாருங்க. ஒன்று பொது உடைமை சிந்தனையாக இருக்கும், இன்னொன்று பெண்மையின் மீது ஒரு இரக்கம் சார்ந்த புரிந்துணர்வு இருக்கும், இன்னொரு பக்கம் வறுமையில் வாடக்கூடிய மக்களின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் அப்படியே ஊறி ததும்பும், இன்னொரு பக்கம் பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற துடிப்பு அவன் படைப்பில் இருக்கும். அதுதான் முக்கியம். அவன் புது கவிஞன் இல்லை, அவன் மரபு கவிஞன். அவன் பேருக்காக கூட புது கவிதையை அவன் விரும்பியதில்லை, மரபு கவிஞன். காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் வளர்த்தெடுத்த பாரம்பரிய பண்பாட்டு விழுமியங்கள் அனைத்தையும் பாழ்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே பேனா எடுத்தவன் கண்ணதாசன். எந்த பாடலையும் படித்து பாருங்கள், அவன் புதுமை பெண்ணை படைக்கவில்லை, மரபார்ந்த பெண்ணைத்தான் படைத்திருக்கிறான். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்றெல்லாம் பேசுகிற மரபார்ந்த பெண்ணைத்தான் படைத்திருக்கிறான். காட்டேரி போல் தலை விரித்து ஆடுகிற பெண்ணை அவன் ஒரு நாளும் போற்றியதில்லை. பின்னல் முடித்து மலர் சூடி வருகக்கூடிய பெண்ணைத்தான் அவன் பாராட்டுகிறான். இப்படி எல்லா வகையிலும் சொல்லிக் கொண்டு போகலாம். இப்பொழுது குடும்ப உறவுகளை பற்றி, அதுதானே பொருள். குடும்ப உறவுகளை பற்றி அவன் எப்படி எல்லாம் எழுதியிருக்கிறான். ஆண்டவன் படைத்தானேன் பாடம் அது சொல்ல போறார் இல்லை. அந்த படத்தில் எல்லா பாடலும் அற்புதம். காதலர்கள் பெற்றோரை மீறி திருமணம் செய்து கொண்டார்கள், ஒரு வேகத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் காதலித்து கரம் பிடித்தவனுக்கு வேலை இல்லை, வறுமையில் இருவரும் வாடுகிறார்கள். தலை தீபாவளி வருகிறது. இவன் மிகப்பெரிய செல்வ குடும்பத்திலே பிறந்தவன், அவளும் ஒரு ஆசிரியருக்கு மகளாக பிறந்தவள். வறுமையின் நிழல் படாமலே தான் இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது தலை தீபாவளி வருகிறது. எப்படியாவது யாரிடமாவது நண்பரிடமாவது கொஞ்சம் பணம் பெற்று ஒரு புடவையை வாங்கி கொண்டு வந்து தன் காதலியாக இருந்து மனைவியாக மாறியவளிடம் கொடுத்து அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சி ரேகையை பார்க்க வேண்டும் என்று அவன் மனம் துடிக்கிறது. எங்கெங்கோ முயன்று பார்க்கிறான். ஒரு நாள் முழுவதும் 10 பைசாவும் கிடைக்கவில்லை. கனத்த இதயத்தோடு அவன் வீட்டிற்கு திரும்புகிறான். அவன் வருகைக்காக இவள் வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறாள். புடவை வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அந்த புடவை வாங்க முடியாத நிலையில் வந்து உன் முன்னால் நிற்கிறேன் என்று சொல்லி அப்படியே அவன் மார்பில் புதைந்து அழுவான். அந்த இடத்தில் சிவாஜி கணேசன், ஜமுனா ராணி, ஜமுனா நடிகை ஜமுனா 2 பேரும் நடித்திருப்பதும் ஜமுனாவினுடைய அந்த முகபாவங்கள், இந்த பாடி லாங்குவேஜ் என்கிற, அதை நீங்கள் தயவு செய்து அதில் பார்க்கணும். புடவை வாங்கிங்கன்னு வரலன்னு சொல்கிறான். உடனே அவ சொல்கிறா, மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் வாழ்வில் திருநாள். எது எனக்கு திருநாள்? நீ எனக்கு மாலை சூட்டிய மணநாள் தானே. மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் வாழ்வில் திருநாள். சுகம் மேவிய காதலின் எல்லை வேறொரு திருநாள் இதுபோல் இல்லை. சுகம் மேவிய காதலின் எல்லை வேறொரு திருநாள் இதுபோல் இல்லை. நாம் கலந்தால் கார்த்திகை திருநாள், நாம் கலந்தால் கார்த்திகை திருநாள், நாம் சேர்ந்து மகிழ்ந்தால் மார்கழி திருநாள், நாம் சிரிக்கும் நாளே திருநாள். ஒவ்வொரு நாளும் திருநாள் தான். இதில் நீங்க எதுக்காக அழற? புடவை இல்லைன்னு ஏன் அழற? மங்கள குங்குமம் போதும், சிறு மலரும் மனமும் போதும், பொங்கிய புன்னகை போதும், மனம் புதுமண திருநாள் காணும். இதுதான் பாட்டு. ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருப்பது, ஒரு மனைவி கணவனுக்காக சொல்வது என்பது எத்தனையோ பாடல்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நெஞ்சிருக்கும் வரையில் இந்த ஒரு பாடலுக்கு இணை சொல்லவே முடியாது. திரும்ப திரும்ப நாம்
என்ன பாலும் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடலை தான் நாம் பேசுவோம். நான் பார்ப்பதெல்லாம் நீ பார்க்கணும், அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். அதில் ஒரு கணவனோட சுயநலத்தோடு பாடுறான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நான் ஆக வேண்டும். எவ்வளவு சுயநலம் இவனுக்கு. ஆனா அவ எப்படி பாடுறா? பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். பாலோடு பழம் யாவும் நமக்காக வேண்டும் அவ சொல்லல. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், உன் மடி மீது விழுகின்ற சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். என்ன தாய்மை, என்ன கனிவு, என்ன காதல்! அதுதான் ஒரு பெண்ணுக்கான காதல். அதில் பொது நலம் தான் இருக்கும். இவன் மொத்தம் சுயநலவாதி இவன். அதனால தான் கண்ணதாசன் மனிதர்களை பற்றி அவனுக்கென்று ஒரு மதிப்பீடு உண்டு. யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே. மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் கல்வி ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை. சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை, உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு. வாழும் மிருகம் தூங்கும் தெய்வம் நடுவே மனிதனடா, எங்கோ ஒருவன் இருந்தால் அவனை உலகம் வணங்குமடா என்று காந்தியடிகளை காட்டுவான். இப்படி மனிதர்களை பற்றி சொல்வது ஏராளமாக இருக்கேன். இப்போ நான் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பாடலாக போனால் ரொம்ப நேரமாகும், தயவுசெய்து மன்னிக்கணும். அதனால் இந்த பாடலோடு கடைசியாக நான் முடித்துக் கொள்கிறேன். என்றால் இந்த பாடல் என் இதயத்தின் இரத்தத்தோடு கலந்தது. நான் எப்பொழுது இந்த பாடலை பார்த்தாலும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு தான் பார்ப்பேன். அதாவது நீங்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்களுடைய நிலைமையில் இருந்து இதை கண்ணீர் விடாமல் பார்க்க முடியும். அதற்காக என் பிள்ளைகள் என்னை புறக்கணித்ததை தப்பா நினைக்காதீங்க, அப்படி இல்லை. ஆனால் ஒவ்வொரு முதியோரும் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் இருவரும் மட்டுமே உலகமாக வாழக்கூடிய சூழலில் என்ன பாட்டியா இது? பாரதியின் உயரத்தையே ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் தொட்டு விடுறானையா கண்ணதாசன். பாரதி மகாகவி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா, என்னுயிர் என்னுயிர் நீதான் சொல்றான். அப்போ அந்த பல்லவியை மட்டும்தான் கொடுத்துட்டு விஸ்வநாதன் இது பாட்டு எழுதியா நீன்றான். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று சிலதான் எது இப்போ ராமலிங்கம் சொன்னதான், எதை சொல்கிறது எதை சொல்லாமல் போகிறது, எது சொல்லாமல் போயிட்டோமே அதை இருக்கலாமேன்றது எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது எனக்கு. அதாவது விஸ்வநாதன் பேட்டியை பார்த்தேன். விஸ்வநாதன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த பாவ மன்னிப்பில் சிவாஜி என்ன சைக்கிள் ஓட்டிக்கினே பாட்டின்னு வருவார் இல்லை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாரும் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் நதியும் சோலையும் எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். அழகான பாட்டு அது. இந்த பாட்டை மெட்டுக்கு போட்டு எழுதிட்டு கண்ணதாசன் சொன்னாராம், விச்சு இந்த பாட்டை நான் தான் பாடுவேன். கண்ணதாசனுக்கு பாடணுன்ற ஆசை அவ்வளவு இருந்திருக்கு. இந்த பாட்டை நான் தான் பாடுவேன். அண்ணே, இது வரைக்கும் நல்ல பாடலாசிரியன்னு பேர் வாங்கியிருக்கிற, இப்படியெல்லாம் பாடி ரொம்ப கெட்ட பேர் எடுப்ப, இது தயவு செய்து நீ பாடாத. நான் அவ்வளவு வேண்டி வேண்டி சொன்னாலும் இல்லை, இந்த ஒரு பாட்டாவது எனக்கு கொடுறா, நான் பாடுறேன். அண்ணா என் கண்ணால் பார்த்தேன். நான் மாணவனாக இருக்கிற பொழுது சித்திரை திருவிழாவை ஸ்தாபன காங்கிரஸ், அப்பொழுது காமராஜர் இருந்தார், அப்பொழுது விழா நடத்தினோம். கடற்கரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாட்டிற்கு சிங்கப்பூர் சென்று விட்டு அப்பொழுதுதான் கண்ணதாசன் வந்திருக்கிறார். அவர் பேண்ட்டும் நல்ல சில்க் சட்டையுமாக போட்டுக்கொண்டு வந்து நின்று கொண்டு
அவர் பாட ஆரம்பித்து விட்டார். பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன் என்று அவர் ராகம் போட்டு பாட ஆரம்பித்தார். பாடுவதற்கு அவருக்கு அவ்வளவு ஆசை. ஆனால் இந்த பாடல் பாரதியின் பாடல் எங்கேயோ போயிட்டேன். இந்த பாரதி பாட்டில் இதோடு முடிக்கிறேன் நான். எனக்கு அது முடிப்பதற்கு கூட முடியுமான்னு தெரியல. அது என்ன, உன்னை கரம் பிடித்தேன், உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, காலச் சுமை தாங்கி போலே என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி. என்ன வரி அதெல்லாம்! அங்கே நீங்கள் சிவாஜி கணேசனையும் பத்மினியையும் பார்க்கணையா? நீங்கள் இன்றைய தலைமுறை துரதிர்ஷ்டவசமாக இவற்றையெல்லாம் அனுபவிக்க தெரியாத தலைமுறையாக மாறிவிட்டது. பொற்காலம் எது என்றால் நம்மை போன்றவர்கள் ரசித்து ரசித்து பார்த்த அந்த படங்களும் அந்த பாடல்களும் தான். கால சுமை தாங்கி போலே என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதினை போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன், முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட மறுக்கு. அதாவது நீங்க அந்த காட்சியை நீங்க பார்க்கணும். அந்த பாட்டை இந்த வரி வருகிற பொழுது ஒரு பக்கம் அவங்களுடைய முதலிரவு காட்சியை ஒரு கட்டில் சிவாஜி கணேசன் பத்மினியும் இருப்பதாக காட்டுவான். அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா மண் தரையில் பத்மினியினுடைய மடியில் சிவாஜி கணேசன் படுத்து கொண்டிருப்பது போல் அந்த ஒரு சனத்துக்குள்ளே இந்த காட்சி மாறும். முள்ளில் படுக்கையிட்டு அந்த பிள்ளைகள் செய்வதை, அந்த பேதமை செய்ததடி பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார். இந்த காண விளக்கத்தை ஒரு இடத்துல கொடுத்தேன். ஒரு மிக முக்கியமான நடிகர் ஒருவர் தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டார். ஐயா, இந்த பாடலை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், இவ்வளவு நுணுக்கமாக இந்த இடத்தை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்று எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது என்றார். வேற என்ன ஒன்றும், என் தேவையை யார் அறிவார் என்று சொல்லும்போது அப்படியே பத்மினியினுடைய முகம் இருண்டிடும். பத்மினியினுடைய மடியில தான் சிவாஜி கணேசன் படுத்தபடி பாடுவதாக காட்சி. இவனுக்காகவே வாழ்ந்து, இவனுக்காகவே கரைந்து, இவனல்லால் வேறு உலகம் இல்லை என்று நினைந்து என் நெஞ்சம் முழுவதையும் இவனையே நிறைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாவி என் மடியில் படுத்துக்கொண்டு என் தேவையை யார் அறிவார் என்று கேட்கிறானே, அப்படியே முகம் இருண்டு போகும். அடுத்து சொல்வான், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அடுத்த நிமிடமே அந்த முகம் அப்படியே அப்படி மலரும். இது போல எத்தனையோ விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம். நன்றி, வணக்கம்.